வணக்கம் காவிரியன்ஸ். இன்றைக்கி ஒரு வெரி ரிலவெண்ட் இல்லாட்டா ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்வெஸ்டிங் பற்றி பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இது நத்திங் பட் ரீபேலன்சிங் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். லாஸ்ட் வீக் கூட நம்ம மெம்பர்ஸ் ஃபோரத்தில் இதை பற்றி பேசணும். நிறைய மெம்பர்ஸ் அவங்களோட ஒப்பீனியனை கொடுத்தாங்க. என்னுடைய ஒப்பீனியனை ஒரு தனியாக வீடியோ போட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிலவெண்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ரீபேலன்சிங். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறது ஃபார் எவரா அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 to 5 years தான் நான் ஹோல்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருப்பேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 3 years 5 years கழித்து அதை நான் விற்று தான் ஆகணும். இதை தான் நான் ரீபேலன்சிங் அப்படின்னு சொல்கிறேன். நான் மெயினாக நம்ம ஒரு எமோஷ்னலாக எந்த ஸ்டாக்கோட அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ ஒரு ஸ்டாக்குக்கு வெரி ஹை வேல்யூவேஷன் ஜோனுக்குள்ளே போகுதோ அப்பயே நம்ம டிசைட் பண்ணோம், சரி ஓகே இதை நம்ம வச்சுக்கலாமா வேணாமா, இது லெஸ் தென் 3 years இருந்தால் கூட இல்லாட்ட லெஸ் தென் 5 years இருந்தால் கூட இதை விற்கலாமா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரியலாக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஃப்ரூட்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் ரீபேலன்சிங் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னுடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்த்தோம்னா அட்லீஸ்ட் பல காரணங்கள் சொல்லலாம். முதலாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வெரி ஹை வேல்யூவேஷன். ஹை வேல்யூவேஷனுங்கிறது என்ன அப்படின்னா இந்த ப்ரைஸ் மார்க்கெட் கொடுக்குற ப்ரைஸ் அதோட ஏர்னிங் பொட்டென்ஷியலோட ரொம்ப ஹையாக இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா நான் பல காரணங்களை இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், பல தடவை இதை பற்றி பேசியிருக்கேன். நான் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுற பீப்புள் பார்த்திங்கன்னா நிலை 15 crore டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். அப்போ இத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கிறப்ப அந்த எத்தனை ஸ்டாக்ஸ் அவைலபிள்னு பார்த்திங்கன்னா ஒரு 300-400 ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நேச்சுரலி அந்த வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். இதை தவிர இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்க. தென் ஈவன் எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் வர ஆனால் வெரி ஹை அமௌண்ட் எவ்ரி மந்த் வந்துட்டுருக்கு. அதனால் வேல்யூவேஷன் ஹையர் லெவலில் இருக்கிறது நம்ம நிறைய தடவை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு நம்ம வந்திருக்கோம். ஷேர் வாங்கும் போதே நான் அடிக்கடி சொல்லுவேன், கூகுள் ஷீட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க எந்த காரணத்தினால இந்த ஷேரை வாங்குகிறோம், எவ்வளோ வருஷம் ஆர் எவ்வளோ நாள் இதை நான் ஹோல்ட் பண்ண போகிறேன், இதுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, மார்க்கெட்டில் இதோட ஒப்பீனியன் என்ன, இல்லாட்டா பரவாயில்ல பேசப்படுற ரீசன் என்ன அப்படின்னு நிறைய இதை போட்டு கமெண்ட்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அந்த ஷேர் வாங்குகிற டேட் அன்னைக்கு. அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இது சடனாக விற்கிறப்ப நீங்கள் அந்த கமெண்ட்ஸை போய் பார்க்கலாம். மேபி அது 1 year முன்னாடி இருக்கலாம், ஒரு 2 years முன்னாடி இருக்கலாம், வாங்கினதாக இருக்கலாம். அப்படி இருக்கப்ப நமக்கு மறந்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எந்த காரணத்தினால இந்த ஷேரை வாங்கணும், எவ்வளோ நாள் இதை ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கூட மறந்துருக்கலாம். ஸோ அப்போ நம்ம திருப்பி விற்கும்போது அந்த கமெண்ட்ஸை போய் படித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவான ஆன்சர் கிடைக்கும். இதை விற்கலாமா இந்த டைமில் வேணாமா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஆன்சர் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம டெசிஷன் கூட எடுக்கலாம். ஸோ விற்கும்போது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கமெண்ட்ஸில் போய் உங்களுடைய கூகுள் ஷீட்டில் போய் நீங்கள் இந்த காரணத்தினால நான் விற்கிறேன் அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் ஒரு சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, முதல் காரணம் வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது, மார்க்கெட் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் விற்கிறோம். ஓகே, என்னக்கா இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு போர்ட்ஃபோலியோ ரொட்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய நம்ம பார்ப்போம், சரி இந்த ஸ்டாக்குக்கு நல்ல இது இருக்குது, வருங்காலம் இருக்குது, ஏன் இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய தடவை நினைப்போம். ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மணி இருக்காது. ஆனால் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ரொட்டேஷன் பண்ணும்போது நமக்கு கையில் பணம் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த ஸ்டாக்ஸையும் நம்மளால் வாங்க முடியும்.
ஸோ போர்ட்ஃபோலியோ ரொட்டேஷன் கூட நம்ம ரெண்டாவது காரணமாக சொல்லலாம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் பீப்புள் லைக் மீ, நான் நியர்லி அபவுட் 72 ஷேர்ஸ் நான் வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணும்போது இந்த தடவை ஆக்சுவலாக வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸை நான் குறைச்சிட்டேன். நான் தோ வந்து இன்னும் நிறைய குறைக்கணும், பட் இருந்தாலும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் கான்சன்ட்ரேட்டட் ஆகிடுது. நிறைய ஷேரு ஒரே கம்பெனியில் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுக்கும் இந்த மாதிரி இந்த ரீபேலன்சிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் என்ன, மார்க்கெட்டை பற்றி நம்ம ஒன்று வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். யாருனாலையும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன மாதிரி ஆக போகுது நெக்ஸ்ட்டு செகண்டு ஆர் நெக்ஸ்ட் ஹவரில் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து நம்ம வந்து ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஒரு ஷேரோட வச்சுக்கணும். ஸோ அதுவும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் நம்ம ஒரு விற்கிறதுக்கு. இதுதான் என்னுடைய 4வது காரணம். ஸோ நோ எமோஷ்னல் அட்டாச்மெண்ட். நான் விற்கணும்னு நினச்சா டெஃபினட்டாக அதை விற்பேன். அப்புறம் ஒன்பது ரீசன் என்ன அப்படின்னா, அந்த டிப்பிக்கலாக பாருங்கள், இந்த எக்ஸிட் போல் சொன்னப்போ அப்படியே ஷேர் மார்க்கெட் ஜம்ப் ஆச்சு 1300 பாயிண்ட்ஸ் வரைக்கும். அப்புறம் அதே சமயத்தில் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் அப்படியே கொலாப்ஸ் ஆச்சு. ஏன்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் வந்தோடனே அப்படியே ஷேர் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆச்சு. அப்போ யாருனாலையும் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த எக்ஸிட் போல் அப்போ நான் நிறைய ஸ்டாக்ஸ் விற்கலை, ஆனால் சம் ஸ்டாக்ஸை விற்றுருந்தேன். ஸோ அடுத்த நாள் வந்து என்கிட்ட பணம் இருந்துச்சு வாங்கிறதுக்கு. நல்ல ஷேரு நான் வந்து மார்க் பண்ண வச்ச ஷேரெல்லாம் அன்னைக்கு வாங்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரீபேலன்சிங்னால் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, நல்ல ஷேரை வந்து அட் அ லோவர் ப்ரைஸ்லேயே வாங்க முடியுது. அன்றைக்கி எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா, நான் இந்த இடிஎஃப்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் நான். ஏன்னா மார்க்கெட் குறைய ஒரு ஷேர் வந்து நம்ம அடிக்கடி வாங்கணும். எந்த இது அப்படின்னா அந்த இடிஎஃப் போர்ட்ஃபோலியோவில் வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்போ வந்து நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ஸும் இருக்குது. நெகட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்கிறது சான்ஸே இல்லை. ஆனால் ஒன்று வந்து இமீடியட்டாக என் மனசில் என்ன தோணுது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஷேரை விற்றுறோம், நம்ம கரெக்டாக இந்த பணத்தை கொண்டு போய் எங்கே போய் போட போகிறோம் அப்படின்னு நல்லா பிளான் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், வின்னிங் ஷேரை விற்றுட்டு லூசிங் ஷேரை வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம போர்ட்ஃபோலியோவில் வாங்கின அத்தனை ஷேரும் க்ரீனில் இருக்காது, சம் ஷேர்ஸ் ரெட்லேயும் இருக்கும். ஸோ வின்னரை விற்றுட்டு லூசரை வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மினி டைம் அது மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. அதனால் விற்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக டிசைட் பண்ணோம் எதை வாங்க போகிறோம், அது ஏன் வாங்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா இந்த சான்ஸ் பாருங்கள், இந்த லூசரை வாங்கிறதுக்கு நம்ம வந்து சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்லலாம். இந்த தருணத்தில் இப்போ ரீசண்டாக ஒரு ஸ்பீச் நான் கேட்டேன். ராஜர் ஃபெடரர், கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர், அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க ஒரு யூனிவர்சிட்டியில். அந்த அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சில் அவர் சொன்னார், நான் என்னுடைய டென்னிஸ் கேரியரில் நியர்லி 1520 சிங்கிள்ஸ் மேட்ச்சு விளையாண்டுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 80% ஆஃப் த டைம் வந்து அந்த மேட்சை வின் பண்ணியிருக்கேன். ஆனால் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு அதில் வின் பண்ணது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 54% தான். வேர்ல்ட்லே த பெஸ்ட் பிளேயருக்கு 54% தான் அவர் வந்து பாயிண்ட்ஸு ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு அகெயின்ஸ்ட் த ஆப்பனண்ட். ஸோ ரிமைனிங் 46% அவர் தப்பு தான் பண்ணியிருக்கார். ஸோ ஈவன் ஃபார் அ வேர்ல்ட் பீட்டருக்கு கூட அவங்க செய்கிறத அத்தனையுமே சக்சீட் ஆகும் சொல்ல முடியாது. நம்ம என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஃபெயில் ஆகணும், ஆனால் ஒரு ராங்காக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை, அதுலேருந்து என்ன லெசன் கற்றுக்கிட்டோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்கணும். தேர்ஃபோர் நம்ம வாங்கிறதுல வந்து
சம் மிஸ்டேக்ஸ் கூட நடக்கலாம். ஆனால் அந்த மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது இன் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத பிளான் பண்ணோம் இல்லையா. இந்த ரீபேலன்ஸிங்கே தப்புன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நம்ம இதுதான் வந்து நம்ம ராஜர் ஃபெடரரோட ஸ்பீச்லேருந்து கற்றுக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் வாங்குகிற போர்ட்ஃபோலியோவில் வந்து சில மிஸ்டேக்ஸ் நடக்கும், இல்லை பல மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஆனால் அதை படிப்படியாக அந்த ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்கும்போது அதை கரெக்ட் பண்ண நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஏன் வந்து நான் ரீபேலன்சிங் வந்து நான் வந்து ரெகுலராக பண்ணுறது உண்டு. அண்டு ரெகுலராக வந்து நம்மளுடைய வியூவர்ஸுக்கும் சொல்லிகிட்டே இருந்தேன். வேறு என்னுடைய பாஸ்ட் வந்து இதை கிளியராக வந்து சொல்லிச்சு. எந்த ஸ்டாக்குமே இஸ் நாட் ஃபார் எவர் என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு டைம் இருக்குது, என்னால் படிக்க முடியும், என்னால் செயல்பட முடியும், என்னால் வந்து மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அந்த தைரியத்தினால நான் சொல்கிறேன். அண்டு வந்து நோ எமோஷ்னல் அட்டாச்மெண்ட். இந்த ஸ்டாக்கு ஓவர் வேல்யூவேஷன் ஆகிடுது அப்படின்னா தென் வந்து அந்த ஒரு ரைட் டைமில், என்னுடைய வியூவில் அது ரைட் டைம் சொல்கிறேன், அதுலேருந்து எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஷேரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமேல் தான் அந்த செல்லிங்கை வந்து செயல்படுத்துவேன். ஸோ இந்த ரீபேலன்சிங்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக். ஏன்னா எல்லோரும் ஈஸியாக சொல்லிடலாம் எப்போ பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு ஷேரை அப்படின்ட்டு. ஆனால் எப்போ அந்த ஷேர்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு யாருனாலையும் கரெக்டாக சொல்லிட முடியாது. அதை எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி ரீபேலன்சிங் பண்ணிகிட்டே இருக்கிறபோது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த தருணத்தில் இந்த ஸ்டாக்லேருந்து நான் வெளியே போகணும், எந்த தருணத்தில் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸை குறைச்சிக்கணும், இல்லாட்டா எதில் வந்து நம்ம இன்னும் வந்து அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த ஷேரில் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடிக்கடி ரீபேலன்சிங் பண்ணிகிட்டே இருக்கிறபோது தான் இதை வந்து பை ட்ரையல் அண்ட் எரரில் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. ஆனால் அந்த ரீபேலன்சிங் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் இது மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இந்த ரீபேலன்சிங் யாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதில் ஒரு ப்ராஃபிட் வரும்போது நிறைய டேக்ஸ் கட்ட வேண்டி வரும். ஆனால் கவர்மெண்ட் தான் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி. செகண்ட் வந்து இந்த புரோக்கர்ஸு அண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு பே பண்ணுற டேக்ஸஸ், கமிஷன்ஸ், ஃபீஸ். ஸோ இதை வந்து கிளியராக குவான்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமேல இந்த ரீபேலன்சிங் பண்ணுறது சரியான அப்ரோச் நான் சொல்லுவேன். நான் வந்து கிளியராக பிளான் பண்ணியிருந்தேன். இதனால் இந்த டேக்ஸ் இம்ப்ளிகேஷனை எப்படி நான் வந்து டேக்கிள் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன டேக்ஸ் பிளானிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் நிறைய ஷேரை நான் வந்து இந்த டைமில் வந்து விற்றுருந்தேன். நான் 100% இது ஃபுல் ப்ரூஃபாக அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் ஆனால் இதுதான் பிகினிங் ஆஃப் த இயர், அதனால் இன்னும் நிறைய டைம் இருக்குது அந்த டேக்ஸ் பிளானிங்க்கு. ஸோ அதனால் அதை வந்து மேனேஜ் பண்ணிடலாம் என்ற தைரியத்தினால இந்த ரீபேலன்சிங் அண்டர்டேக் பண்ணேன். ஸோ அதனால் வந்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டோட நம்ம சரியாக ரீபேலன்சிங் பண்ணலைன்னா நம்ம வந்து நிறைய டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும், நிறைய ப்ரோக்கரேஜஸ் அண்ட் ஃபீஸ் பே பண்ண வேண்டி வரும். இதை வந்து மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல் வந்து ரீபேலன்சிங் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா டேக்ஸஸ் வந்து ஆல்சோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு பொறுத்த இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிஸ்னஸ் இன்கம். சில பேருக்கு கேபிட்டல் கெயின்ஸாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு அது என்ன இம்பேக்ட் ஆகுதுன்னு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ரீபேலன்சிங் பண்ணுங்கள். அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித் திஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஐ வில் கம் டு த எண்ட் ஆஃப் த வீடியோன்னு நினைக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களோட வேறு ஒரு டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.